இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லோருமே புத்தியால் முடிவெடுக்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தாங்க மனசால் வாழக்கூடியவங்களா இருக்கீங்க. அதுதாங்க இந்த கடகராசிக்கு ரொம்பவுமே பலமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் சில இடத்துல பலமீனமாகவும் அமைஞ்சிருக்கு. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனசில் எப்பவுமே ஒரு சிறப்பான உயர்வான எண்ணம் மட்டும்தான் இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் எல்லோருக்கும் நல்லது பண்ணுறீங்களே, அது யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சு பண்ணால் சிறப்பானதாக இருக்குங்க. இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்பவுமே சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்க. அது எப்படின்னா, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி, அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. வச்ச குறி தப்பாது, நினச்ச காரியத்தை சிறப்பாக செய்யாமல் வெளிவர மாட்டீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமை அப்படின்னு சொல்லலாம். யாராச்சும் உங்ககிட்ட உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்கிறவங்க இந்த கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு, இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம், என்ன செஞ்சால் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து விடுபடலாம், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்க ஒரு கடல் மாதிரி மேலே பார்த்தா அமைதியாக இருக்கும், ஆனால் கடலோட ஆழம் ரொம்பவுமே பெருசு. அதுபோல தான் உங்கள் மனசுமே. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அமைப்பும் இதனால் வரக்கூடிய பலனும் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரங்க நீங்கள் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சந்திரன் யார் தெரியுமா? மனோகாரகன். மனசுக்கு உரிய ஒரு கிரகம் அது சந்திரன். அதனால தான் உங்கள் மனசு எப்பவுமே ஒரு நல்லதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்கள் ராசி அதிபதியான சந்திரனை வெள்ளிக்கிழமையில் வழிபடுறதும், அதுக்கப்புறம் பௌர்ணமி தினத்தில் முழு பிறையை வழிபடுறதும் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணி பாருங்கள், நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. அதே போல் சந்திரனோட பரிபூரண அருளையும் பெற நீங்கள் வெள்ளிக்கிழமை, பிரதோஷம், பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா சிவபெருமான் தலையில் பாருங்கள் சந்திரன் தான் இருப்பார். சந்திரனோட அம்சம் கொண்டது சிவபெருமான் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுனாலையுமே நன்மையை பெறலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயுமே 3 முறை பதிவு பண்ணுங்கள். நல்ல ஒரு உயர்வும் எல்லா வகையிலுமே சிறப்பான நன்மையும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஜனனகால ஜாதக அமைப்பு எப்படி தெரியுமா? வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் அதுக்கு நிரந்தர தீர்வு பெற முடியும். அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பால் விளக்கமும் பெற்றுக்கலாம், பிரச்சனைக்கான தீர்வையும் பெறலாம். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நன்மையை பெறுவீங்க. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்ன விஷயம்லாம் முதல்ல சாதகமாக நடக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பை பார்க்கும்போது நீங்கள் எடுக்கிற முயற்சி வீணாகாதுங்க. அதனால் கவலைப்படாதீங்க. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனையும் தொல்லையும் உங்களை சூழ்ந்திருக்கும். என்னடா வாழ்க்கை, ஏன் இந்த பிரச்சனை, எதுக்கு நமக்கு இந்த நிலைமை அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. பார்த்து நிறைய பேர் உங்களை கேட்டிருப்பாங்க, நீங்கள் இப்படி இருக்கவே மாட்டீங்க, ஏன் இப்படி புலம்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் கடந்த காலத்தில் கிரக சூழல் உங்களுக்கு உருவாகிச்சு. நிறைய பிரச்சனை, நிறைய சண்டை சச்சரவு, நீங்கள் வம்புக்கே போலினா கூட தானாக சில வம்புல உங்களை தேடி வந்திருக்கோம். அதே போல் இந்த குடும்ப சூழலையுமே நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். இந்த நிலைமைகள் அப்படியே அடியோடு மாறப்போகுதுங்க இந்த மாதம். அதனால் நீங்கள் இந்த மாதம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் திறமையை கையாளுங்க, நன்மை வரும். எடுக்கிற எல்லா முயற்சியுமே சிறப்பான நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க, எடுக்கிற முயற்சி வீணாகாது. அதனால் தைரியமாக எடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அமைதியாக உழைச்சதை இப்போ மற்றவங்க கவனித்து அதில் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லுவாங்க. எப்படின்னா, நீங்களே அதை பண்ண மாட்டீங்க, வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னவங்களே இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு இது சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேலை செய்யும்போது குறை சொன்னவங்க கூட உங்கள் வேலையை பார்த்து இப்போ ஆச்சரியப்பட்டு நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகுது. வேலை தொழில் ரெண்டுலேயுமே சிறப்பான உயர்வும் நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்குது. தொழில் புரியக்கூடிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவாக பேசி பழகுங்க. கோபத்தை
பயன்படுத்தாதீங்க. கோபப்படுறது மட்டும் குறைச்சாலே பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை எல்லா அமைப்புமே பெற்றுத்தரும். அதே போல் தொழில் பார்ட்னர் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட இனிமே அனுசரணையாக நடந்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க, வாக்குவாதம் ஈடுபடாதீங்க. இந்த கவனமாக ஒவ்வொரு செயல்லையுமே ஈடுபட்டால் எல்லாமே நல்லா தான் நடக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, திடீர்னு லாபம் வருங்க, நிலையான வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்னதாக நீங்கள் இப்போ சேமிக்க தொடங்குங்க, அது பாருங்கள் கண்டிப்பாக பெரிய அளவில் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டம் வருமானமும் நல்லா இருக்கிறதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. அடுத்து எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். இது 2 விஷயத்தையும் மேற்கொள்ளுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையுமே நீங்கள் தவிடுபொடியாக்கிடுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல கொஞ்சம் மனம் அலைபாயும். ஆனாலும் நீங்கள் வருமானம் இருக்கும்போது எந்த ஒரு பொருள் தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குங்க. அனாவசியமாக செலவு செய்யறதை தவிர்த்தாலே பண பிரச்சனை உங்களுக்கு வராதுங்க. கடந்த காலத்தை விடவே பண ரீதியாக இந்த மாதம் உயர்வு இருக்குது. உறவுகள் மத்தியில் என்ன மாதிரியான அமைப்பு வரும் அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தில் இது வரைக்கும் சின்ன சின்னதாக நிறைய பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை சச்சரவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் சில வாக்குவாதம்லாம் வந்திருக்கும். அந்த பிரச்சனை, சண்டை இதெல்லாமே இந்த மாதம் சரியாயிடும். விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லையுமே இந்த மாதம் நிதானம் தேவை. நிதானம் இருந்தால் உறவுகள் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சீராக மாறும். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்ட அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கோங்க. அவங்களோட செயல்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்தோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்கிட்ட சொல்லியே நீங்கள் அதுக்கான தீர்வை பெறலாம். தேவையில்லாமல் 3ஆம் நபரோட ஆலோசனை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அதே போல் குடும்ப உறவு பற்றின இப்போ வீட்டில் ஏதாவது சண்டையோ பிரச்சனையோ அதை போய் மற்றவங்ககிட்ட சொல்லி நீங்கள் ஆறுதல் தேடாதீங்க. குடும்ப ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நீங்களாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேசி தீர்க்க முடியும். அதனால் பேசி தீர்த்தாலே போதும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் பிரச்சனையே வராது. இதை உணர்ந்து செயல்படுங்க. குடும்பத்தில் இன்பமான சூழல் உருவாக்குறது உங்களோட கையில் தான் இருக்குது, உங்களோட வார்த்தைகளில் தான் இருக்குது. இந்த மாதம் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, உணர்ச்சி கட்டுப்பாடு ரொம்பவுமே அவசியங்க. எதில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டுறது போல தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுங்க, பழகுங்க. உங்களுக்கு கோபம் கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் தயவு செஞ்சு கோபப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுக்காதீங்க. அது பின் விளைவை கொடுத்துரும். கோபத்தில் எடுக்கிற முடிவு ஆபத்து ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கவனமாக எந்த ஒரு முடிவையும் எடுங்க. யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பார்த்தா, அன்பாக நடக்கிறவங்க எல்லாருமே உண்மையாக தான் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க ரெட்டை வேஷம் கூட போடலாம். உங்களுக்கு யார் உங்களோட செயலுக்கு ஊக்குவிக்கிறாங்களோ, உன்னால் முடியும் இதை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள நம்புங்க. நல்ல ஒரு வேலையை செய்யும்போது இது உனக்கு செட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களோட பேச்செல்லாம் கேட்காதீங்க. எப்போ பாரு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்களையுமே நீங்கள் கூட வச்சுக்காதீங்க. இந்த மாதிரியான நபர்களை விலக்கி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. கூட இருந்தால் நீங்கள் முன்னேறவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னேற்றத்துக்கு எப்போவுமே அவங்க முட்டுக்கட்டையாக இருப்பாங்க. பழகுறவங்க நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படின்னு பழகுங்க. உதவி செய்யும்போது கூட நான் அந்த உதவிக்கு அவங்க தகுந்தங்களா அப்படின்னு பார்த்து உதவி பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அவசர முடிவு ஆபத்து தரும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறோம். கவனமாக இருங்க இந்த விஷயத்தில். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இல்லைங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்குன்னு சொல்லிக்கிறோம். லாபம் வரணும்னா கொஞ்சம் அலைஞ்சு தான் நம்ம வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். இதனால் உடல் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் தூக்கம் கம்மியாக இருக்கும். சிறிய சோர்வு, தூக்கமின்மை இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் வேலை விஷயத்தில் செயல்பட்டால் இந்த பிரச்சனை வராமலே நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு வருங்க. அதனால் கவலைப்படாதீங்க. முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். நினைவில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமை ரொம்பவுமே தேவைப்படுது. கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆகணும். நிலவுக்கு சமமானவங்க நீங்கள். நிலவு எப்போவுமே ஒரு ஒளி தரும். ஆனால் அது முழுசாக வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சரியான நேரம் வரும். அது மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே நல்லவங்க தான். இந்த மாதம் உங்களுக்கு கடந்த காலத்தை விடவே சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் கிரக சூழல் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறலாங்க. அது அற்புதமான இந்த சூழல் உங்களுக்கு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மை நடக்கும். நல்ல ஒரு உயர்வு சேரும். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்லது. அடுத்து பாருங்கள்,
நீங்கள் தினமும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுனால நன்மையை பெறலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து தினமுமே காலையில் கொஞ்சம் விடியகாலை எழுந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. இந்த யோகா தியானம் செய்கிறது மனசுக்கு ரொம்பவுமே அமைதியை கொடுக்கும். நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்க பயனாக இருக்கும். அதே போல் இந்த தண்ணீர் சார்ந்த அதிக உணவுகள் எடுத்துக்கோங்க. உடல் நலத்தை கரெக்டாக பாதுகாக்கும். கெட்ட பழக்கம், கெட்ட நண்பர்களோட சவகாசம் இதை விலக்கி வச்சுருங்க. இதை விளக்குனாவே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். அதே போல் திங்கக்கிழமை நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுறது அது அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்கும். அம்மன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு உங்களோட மனசுக்கு அமைதி தரக்கூடிய வழிபாடு. இந்த ஒரு வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். இதை தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் இந்த கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலத்தை விடவே இந்த மாதம் அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் சூழல் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நன்மை, நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லா வகையிலுமே சிறப்பான யோகத்தை பெற போகிறீங்க. அது அந்த அளவுக்கு சிறப்பான நன்மை. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு கூட முடிவு பண்ணுங்கள். ஆனால் அவசர முடிவு மட்டும் எடுக்காதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால் மாற்றம் சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு முயற்சிகளை போடணும். முன்னேற்றம் கண்டிப்பாக தானாக வரும். கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இப்போ சொன்ன வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை அப்படிங்கிறது சிறப்பான உயர்வை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதுவும் பாருங்கள், இந்த மாதத்தின் முதல் வாரம் உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சிறப்பாக வேகமாக செய்யக்கூடிய சூழல் உண்டாகிருக்கு. ஆனாலும் செலவு முதல் வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க. தடை, தாமதம் இந்த மாதிரியான நிலை உங்களை விட்டு விலகுது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கக்கூடிய திறமை வருது. எதிர்பார்க்குற எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீணான அலைச்சலை கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப சூழல் மகிழ்ச்சியானதாக மாறும். குடும்ப உறுப்பினர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே பிரச்சனை நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு, அந்யோன்யம், ஒற்றுமை அதிகரிக்குது. பிள்ளைங்க உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. அதுவே மனதுக்கு அமைதியை தரும்னா பார்த்துக்கோங்களேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதா இருந்தாலும் இப்போ வேகம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு உங்களோட செயல் திட்டங்களை பற்றி மற்றவங்ககிட்ட முன்கூட்டியே சொல்கிறீங்கள, அதை சொல்லாதீங்க. அதை கொஞ்சம் ரகசியமாகவே வச்சுக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் உங்கள் மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே வரும். சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நேயர்களே.